வெல்கம் டு மை சேனல். நான் எங்கள் வீட்டில் சமையலுக்காக உருளைக்கிழங்கு வாங்கி வச்சுருந்தேன். அந்த உருளைக்கிழங்கு என்னாச்சுன்னா, தை மாதம், தை கூட இல்லை, அது மார்கழி மார்கழி கடைசியில் எல்லாம் முளை விட்டு போச்சு. நல்லா முளைச்சிருச்சு. அதனால் இந்த குளிருக்கு நல்லா முளைச்சிடுச்சு. அந்த கிழங்க நம்ம தூக்கி போடவும் மனசு வரல. சரி, நம்ம நட்டு வச்சோம்னா செடி அதை மண்ணில் புதைச்சி வச்சா எதாவது ஆகட்டும், நல்லா வளரட்டும்னு பார்த்தேன். அதே மாதிரி பாருங்கள், மண்ணில் நல்லா புதைச்சி வச்சுட்டேன் போட்டு. அதாவது கோகோபிட்டு, மண்புழு உரம், செம்மண், அப்புறம் மாட்டு எரு கூட சாணம் அதெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொட்டமுத்து புண்ணாக்கும் கலந்து அதை தொட்டி இந்த குரோ பேக்கில் இந்த கிழங்கெல்லாம் நட்டு வச்சுட்டு தண்ணி ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டு இருந்தேன். பாருங்கள், செடி நல்லா அழகாக வளர்ந்துருச்சு. இப்போ பார்த்திங்கன்னா செடி நல்லா ஆயிடுச்சு. இனி இப்போ இந்த பழைய கிழங்கெல்லாம் நல்லா செடியாக வந்துருச்சு. பழைய கிழங்கெல்லாம் அழிஞ்சிட்டு இப்போ புதுசாக நமக்கு ஒவ்வொரு செடியிலேருந்தும் ஒரு 6 கிழங்கு 7 கிழங்கு வச்சுருக்கிறேன். வச்சு அந்த இதெல்லாம் நல்லா கொரோ பேக்லேயே வளர்ந்துடும். மண் இதுக்கு கொஞ்சம் சாஃப்டாக இருக்கணும். வேர் நல்லா ரூட் நல்லா இறங்குற மாதிரி இருக்கணும். அதே நேரத்தில் தண்ணியும் விடணும். தண்ணி விட்ட தண்ணி சல்லுன்னு வெளியில் வர மாதிரி இருக்கணும். ஃபாஸ்ட்டாக வெளியில் வர மாதிரி, அந்த மாதிரியான பக்குவத்தில் தான் மண் இருக்கணும். குரோ பேக்கில் ஹோல்ஸ் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த உருளைக்கிழங்கு கெட்டு போகாமல் நல்லா முளைச்சி வந்துடும். அப்போ நம்ம இப்போ பாருங்கள், அந்த போட்ட எருவெல்லாம் போயிருக்கோம், அது சாப்பிட்ருக்கோம். இப்போ மறுபடியும் நம்ம ஏதோ ஒரு புண்ணாக்கை கரைச்சி நல்லா அந்த மண்ணில் தண்ணி விட்டோம்னா அது நல்லா வந்துடும். வந்த பிறகு நமக்கு கிழங்கு கிடச்சிரும். சப்போஸ் நல்ல மண்ணை பராமரித்தோம்னா நம்ம போட்டதை விடையே நிறைய கிழங்கு கிடைக்கும். உங்கள் வீட்டில் இந்த மாதிரி பழைய கிழங்கு அதாவது நம்ம சமைக்க முடியாமல் கிழங்கு இருந்துச்சுன்னா இந்த மாதிரி போட்டு பாருங்கள். உங்களுக்கு அதனோட பெனிஃபிட் எப்படி இருக்குன்னு தெரியும். நம்ம இப்போ செடி வளர்க்குறது பெரிய ஒரு காய், இதெல்லாம் கிழங்கெல்லாம் வெளியில் வாங்கி சாப்பிட்றலாம். இதெல்லாம் ஒரு பெரிய இது செலவாக கிடையாது. ஆனாலும் நம்ம வேஸ்ட்டை தூக்கி போடாமல் இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு ஒரு சந்தோஷம் வருது, அவ்வளோதான். அந்த செடி வளர்க்குறதுல ஒரு ஹாப்பினஸ் இருக்குது. அதை பார்க்கும்போது ஆகா, நம்மளாலையும் ஒரு செடியை உருவாக்க முடியுதுங்கிறப்ப நமக்கு ஒரு நல்ல தன்னம்பிக்கை. வயசான காலத்தில் ஒரு டைம் பாஸிங்கை கூட வச்சுக்கலாம். இதை செடிகள் பசுமையானதை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப மனசு இதமாக இருக்குது. அதில் ஒரு ஈடுபாடும் வருது. ஸோ அதனால தான் நான் எல்லாம் இதை செய்துக்கிட்டு இருக்கிறேன். பாருங்கள், எவ்வளோ அழகாக வளர்ந்துருச்சு. பழைய கிழங்கெல்லாம் நம்ம அதான் முளைச்சி போன கிழங்கெல்லாம் சாப்பிடக்கூடாது. அது உடம்புக்கு கெடுதல், கேன்சர் கூட வரும்னு சொல்கிறாங்க. ஸோ உங்கள் வீட்டில் அந்த மாதிரி கிழங்கு இருந்துச்சுன்னா ஒன்று இந்த மாதிரி செய்யுங்க. இல்லாட்டி தூக்கி குப்பையில் போட்டுருங்க. நோ அது மாட்டுக்கு எதை சாப்பிட்டுட்டு போகட்டும், அவ்வளோதான். வேறு என்ன நம்ம என்ன செய்ய முடியாது. நமக்கு தொட்டி இடம் இருந்துச்சுன்னா நம்ம இந்த மாதிரி செடியை கிழங்கு நல்லா வச்சுட்டு, ரொம்ப ஹாட்டாக இருக்கக்கூடாது. இடம் கொஞ்சம் நல்லா பாருங்கள், இது சின்னதாக இருக்கிறப்ப எடுத்த வீடியோ. நம்ம செடி முளைக்கிறப்ப நம்ம ரொம்ப ஹாட்டான இடத்துல வைக்கக்கூடாது. நம்ம என்ன செய்யலாம்னா பாதி நிழல் பாதி வெயில். காலையில் கொஞ்சம் வெயில் அடிக்கிற மாதிரி இருக்கணும், சாயந்தரத்தை கொஞ்சம் நிழல் விழுற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி வச்சோம்னா தான் இது. ஏன்னா இது ஊட்டி அந்த மாதிரி இடத்துல தான், கோத்தகிரி அந்த மாதிரி இடத்துல பாருங்கள் நல்லா உருளைக்கிழங்கு அப்படியே ஊட்டி, நீலகிரி இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா தான் அந்த கிழங்கு சும்மா தூக்கி போட்டால் கூட முளைச்சி நல்லா நிறைய கிழங்கு ஃபார்ம் ஆகும். ஒரு செடியில் 1 கிலோ கூட வரும். என் பிரதர் அங்கே இருந்தார், அப்போ நான் பார்த்துருக்குறேன். அந்த மாதிரி மண்ணும் நல்லா இருக்கணும். அப்போ தான் இது நம்ம தண்ணி நம்ம தொட்டியில் இருக்கிறனால தான் இப்போ இதில் இருக்கிறதுனால நம்ம டெய்லியும் தண்ணி விடணும். ரொம்பவும் விடக்கூடாது, நார்மலாக கொஞ்சம் தண்ணி விட்டால் போதும். கொஞ்சம் செடி பெருசாக கொஞ்சம் தண்ணி அதிகமாக தேவைப்படும். ஆரம்பத்தில் கொஞ்சமாக ஸ்ப்ரே பண்ணி விடணும். அப்புறம் இப்போ செடி பெருசான பிறகு நம்ம அப்பப்போ வீக்லி ஒன்ஸ் இதுக்கு நல்லா எதாயாலும் உரத்தை அதாவது புண்ணாக்கு, நம்ம புண்ணாக்கு கரைச்சி போடலாம். இல்லாட்டி ஆட்டு எருவோ மாட்டு எருவோ இதுக்கு கொஞ்சம் போட்டுக்கிட்டே இருந்தோம்னா செடி நல்லா வந்துடும். செடி காஞ்சி நல்லா முத்து கிழங்கெல்லாம் ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா செடி காஞ்சி போயிடும். காஞ்சி போன பிறகு நம்ம இந்த கிழங்கு எடுத்துடலாம். உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.